ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஐஸ்கிரீம் 5 தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஐஸ்கிரீம் 1, 2, 3, 4 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அதோடைய கண்டினியூஷன் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஐஸ்கிரீம் 4ல் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து 3 பேரை காப்பாற்றணும். அதுலேருந்து ஒருத்தரை வந்து இந்த கேமில் வந்து நம்ம வந்து காப்பாற்ற போகிறோம். சரி வாங்க, வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடைச்சா இந்த குண்டு பசங்களா இன்னைக்கு ஒரு வழியாக்க போனா கடைசி நேரத்துல எல்லாருமே தப்பிச்சவங்க எங்கி தந்துச்சா. ஆஹா, அது மட்டும் இல்லாம எவ்வளவு நேரத்துக்கு அவங்க என் ஃபேக்டரியில இருக்காங்க நானும் பார்த்தவ. இது இன்னும் முடியல, கூடி சீக்கிரம் திரும்ப வருவேன் நானு. அப்படி வந்து எல்லாரையும் பிடிச்சி ஐஸ்கிரீமா மாத்திரும். சரி, இந்த வீடியோவில் வந்து நான் வந்து மைக்கை தான் வந்து காப்பாற்ற போகிறோமா. சரி கைஸ், சரி வந்த உடனே ரொம்ப நாள் அதனால் ஒரு மாதிரி கிராஃபிக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி ஓகே. ஐயோ, என்னடா இந்த மினி ராடு இங்கேயே நிற்குது. சரி ஓகே, இந்த இதுவில் தான் நம்ம வந்து இந்த 3 வாழை தான் நம்ம வந்து செட் பண்ணி தப்பிக்கணும். அது வந்து இப்போ இந்த இதுவில் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில அந்த வாள். அதை வந்து இப்போ நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஐயோ, வந்த உடனே இந்த மினி ராடு தொல்லை தாங்க முடியலையே. சரி, இவன் வேறு போனால் தான் இது பண்ணுவான், இல்லைன்னா சத்தம் போட்டு பெரிய ராடை கூப்பிடுவான். சரி, இவன் போகிறானா இல்லையான்னு தெரில. சரி வாங்க பார்த்துப்போம். ஐயோ, இங்கே நிற்கிறானே. தம்பி, ஐயோ வரான். சரி விடுங்க, அப்படியே டாச் பண்ணி போயிடுவோம். அப்பா வந்துட்டு தப்பிச்சாச்சு. ஆனால் சவுண்டை போட்டான். சரி ஓகே. இது என்னாச்சு? ஓகே, மெட்டல் பார் இது யூஸ் ஆகும், இது எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு இது வேறு நம்மளுக்கு தேவைப்படுங்க. பேட்ரி ஏதோ ஒன்று வேணும், அதுதான் இப்போ தேடின்னு இருக்கிறேன். ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரில, அதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே, இருங்க, இங்கே தான் எங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னடா இந்த வழியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. இது என்ன இடம்னே தெரிலையே. இவன் என்ன ஃபேக்ட்ரி கட்டி வச்சுக்கிறானா? இங்கே தான் இது. இங்கே தான் இருக்குது பேட்ரி. சரி ஓகே கேஸ், அது அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே, இங்கே தான் நம்ம வந்து ஜேக்கு ஃபோன் பண்ணணும். ஓகே கேஸ், இது வந்து நம்ம ஜே சொல்லி தான் ஆஃப் பண்ண சொல்லணும். சரி, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த ராடு எடுத்துன்னு போயிட்டு நம்ம மேலே ஒரு இடத்துல வந்து ஃபிட் பண்ணணும். இது வந்து இங்கே இருக்குதா, பார்த்து வச்சுப்போம். சரி, இப்போ நம்ம எந்த வழியில் வந்தோன்னே தெரியலையே. சரி போவோம், ஏதோ ஒரு வழியில் போவோம். வந்தாச்சு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த மேலே தான் ஏறி இந்த இடத்துல தான் இது பண்ணணும். அப்பா வந்தாச்சா. எங்கே பார்த்தாலும் இந்த மினி ராடு தொல்லை தாங்க முடியல. சரி, அப்பா அங்கேயும் ஒரு மினி ராடா, ஒருத்தன் வரான். சரி ஓகே கைஸ், இந்த மெட்டல் பாரை வந்து நம்ம இங்கே தான் போடணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, மறுபடியும் போயிட்டு அந்த பேட்ரியை போய் எடுத்துன்னு வரணும். அந்த பேட்ரி எங்கே இப்போ? 2 கை இருக்குதுல்ல, அப்படியே இந்த கையில் பேட்ரி, இந்த கையில் மெட்டல் பாரு. எடுத்துகிட்டு வரதை விட்டுட்டு ஒன்றா எடுத்துன்னு வந்து. சரி ஓகே, இங்கே எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இங்கேயும் எதுவும் இல்லை. சரி, இந்த வழியில் தான் வந்தோன்னு நினைக்கிறேன். அதோ இருக்குது. இந்த பேட்ரி தான். இந்த பேட்ரிக்கு வந்து சார்ஜ் இருக்காது, நம்ம வந்து இந்த பேட்ரிக்கு வந்து சார்ஜ் தரணும். சரி, அது வந்து இப்போ நம்மளால் மேலே தான் தர முடியும். சரி ஓகே, இது என்னது? ஓகே, இதோ ஒரு டோர் இருக்குது. சரி, இப்போ வந்து சார்ஜ் வந்து எங்கே தரணும், எங்கே இருக்குது? ஓகே கேஸ், இங்கே தான் தரணும். இது ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்கே இதுவும் தரணும்னு தெரியலையே. எங்கே இருக்குது? இங்கேயா? இங்கேயும் இல்லை. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இங்கே தான் சார்ஜ் பண்ணோம், எங்கடா போச்சு? ஆஹா, அதோ இருக்குது. இந்த தான் இப்போ இங்கே தான் நம்ம வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணோம். பின்னாடி அந்த ராடு வந்து பிடிச்சிட போகிறான். சரி, முச்சாச்சு. அப்பா ஓகே கைஸ், இப்போ பேட்ரி சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கன்னுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்ம வந்து போட போகிறோம். அதாவது இது வந்து ஒரு நம்மளே தயாரித்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, அதாவது கன் இது. இப்போ இங்கே இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்ம 3 பொருளை வந்து இது பண்ணோம். அதில் வந்து இந்த பேட்ரியும் ஒன்று. ஓகே, இந்த பேட்ரி எடுத்துக்கலாம். இந்த பேட்ரி ஃபஸ்ட்டு பொருள் வந்து இந்த பேட்ரி தான். இன்னும் 2 பொருள் நம்மளுக்கு வேணும். அந்த 2 பொருளும் இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆஹா, ஓகே, இவன் போதுக்குள்ள அப்பா வந்தாச்சு, கரெக்டான சமயம். சரி, இந்த ட்ராலெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இருக்காது தான் ஒன்றும், இருந்தாலும் பார்த்துக்கணும், ஏன்னா எதனா வச்சுருப்பானுங்க.
சரி, இங்கே எதனா இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் எதுவும் இருக்காது தான் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை சொன்ன மாதிரி. அப்போ எதுக்குடா இதெல்லாம் தரீங்க டேய் மண்டையானுங்களா? சரி, இதில் எதனா இங்கேயும் எதுவும் இல்லை. சரி, இங்கே எதனா இருக்கா? இங்கேயும் எதுவும் இல்லை கைஸ். இதுலேயும் எதுவும் இல்லை. சரி, ஓகே, இங்கே மைக்ரோ ஓவன் இருக்குது. இந்த மைக்ரோ ஓவன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி, இந்த பாத்ரூமில் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் இல்லை. இதுலேயும் இல்லை. எதுக்குடா டேய்? போங்கடா டேய். உங்களுக்கு சொல்லி சொல்லி என் வாய் தாண்டா வலிக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஈவல் நன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு டப்பா எடுத்து கீழே போட்டால் சாய் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதை எடுத்து கீழே போட்டு வச்சா இன்னொரு கன்னுக்கோசரம் இன்னொரு பொருள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்குதா? இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது போய் என்ன பண்ணணும்? சரி, ஓகே, அதோ இருக்குது பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு வால் இருக்குது. இதை வந்து எடுக்கணும்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வேணும். அதுதான் இந்த இதுக்கு வந்து நம்ம தரணும். அதுக்கு வந்து காப்பர். ஐயோ டேய், யாரா அது பின்னாடி வந்து திடீர்னு பயமுத்துற? சவுண்டு கேட்டுச்சு அப்பயே. திடீர்னு எந்தாடா சாவிட மாட்டியா? யாருக்கிட்ட? டேய் போடா போடா, வேறு வேலை இருந்தா போடுற. சர்ப்ரைஸாக கொடுக்குற சர்ப்ரைஸை போடா டேய். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இப்போ மேலே தான் இது போடணும். ஆனால் இந்த மண்டையை மேலே தான் இருக்கிறான். ஐயோ டேய், இவன் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குதே. அடடா, இது வேறு கீழே போட்டேனே. ரொம்ப நாள் விளையாடுறதுனால நம்மளுக்கு செட்டிங்ஸே ஒழுங்காக வர மாட்டேங்குது. சரி, இந்த மண்டையை அவனை பின்னாடியே தோற்றினுக்கிறான். சாப்பிட மாட்டியா? அடித்தது இந்த ரவா பேட்டரியில். இதில் உனக்கு வலிதாடா? கேட்குறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இதில் வந்து இப்போ வந்து போட்டலாம் நம்ம வந்து இந்த ப்ளூ பிரிண்டில். ஓகே, இப்போ ஒரே ஒரு பொருள் தான். ஐயோ, இந்த மினி ராட் தொல்லை வேறு தாங்க முடியல. சரி, இதில் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இதுலேயும் ஒன்றும் இல்லையே. இப்போ நம்மளுக்கு வந்து உட்டு தேவை. அதுதான் இந்த கடைசி பொருள். இங்கே ஒரு மினி ராடு வரான். எங்கே பார்த்தாலும் இந்த மினி ராடு இந்த ஃபேக்ட்ரி முழுக்க இருக்கிறாங்க. சரி, இதுலேயும் கீ வேணும் இதுக்கு. சரி, எங்கே போச்சு? ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த மண்டையை அங்கே போகிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே தான் எங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் கைஸ்? கீழே போய் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, இந்த டோரு லாக்கில் இருக்குதா? சுத்தம். இப்போ வந்து இது ஒன்று இப்போ தான் வச்சேன். இப்போ வந்து நம்ம வந்து கீழே போய் இது பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வச்சாலும் வச்சுருப்பானுங்க. ஒன்றுமே இல்லை. சரி, அப்போ கீழே தான் இருக்கும் கைஸ். அப்போ வந்து நம்ம வந்து கீழே போயிடலாம். இப்போ கீழே அந்த கன்று மட்டும் கச்சிச்சுன்னாச்சு. அந்த கன்னோடைய கடைசி பொருள் மட்டும் கச்சிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. சரி, அப்போ இந்த சைடு போக முடியாது. அது வந்து நம்ம ஜேட்டை சொல்லி தான் ஆஃப் பண்ணோம். ஆனால் இப்போ எனக்கு அந்த உட்டு தான் எங்கே போச்சுன்னு தெரில. இருங்க தேடி பார்ப்போம். நாடா இது 2 பொருள் ஈஸியாக கொடுத்துட்டானுங்க. இந்த 3வது பொருள் தாங்க எதனா அலைய வைப்பாங்கன்னு எனக்கு அப்போவே தெரியும். சரி, வேறு வழி இல்லை, தேடுவோம். இங்கே எதனா இருக்கா? எதுவும் இல்லை. நாடா இவன் ஃபேக்ட்ரி கட்டி வச்சுக்கிறான். ஐயோ, வழி தான் குழம்புது. இவன் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வரான். ஐயோ, இங்கே வேறு இது வேறு சவுண்டு போட்டுச்சு. ஏய் ஓடு வந்தாண்ட. யாருக்கிட்ட? ஓகே, இப்போ அந்த ராடு வர நேரம் தான். சரி, இப்போ இது வந்து நம்ம அந்த இது வைக்கிற இடம் இது. ஆனால் இப்போதைக்கு ஒரு வாள் கூட இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. சரி, வாங்க போவோம். இப்போ நம்ம போயிட்டு ஐயோ புஷ்டாண்டா டேய். உன் கூட மாட்டக்கூடாதுன்னு பார்த்தேன்டா. கரெக்டாக வந்து புஷ்டான். சரி, ஓகே, இப்போ வந்து வேறு வழியில் 2வது அட்டம்ப்டில் தான் நம்ம முடிச்சாகணும் போலக்குதே. சரி, ஓகே கைஸ், ஏதோ ஃப்ரிட்ஜில் போட்டு அடிச்சு வச்சான். ஆனால் உனா இவனுக்கு வேறு வேலை இல்லை. ஃப்ரிட்ஜில் போட்டு அடிச்சு வச்சிடலாம். ஆஹா, குளிர்தா தம்பி? யாரும் உன்னை ஐஸ்கிரீம்ன்ற மாதிரிங்க. உன்னை யாரும் போய் ஒரு பொண்ணை காப்பாற்றணும்னு பில்டப் பண்ண சொன்னது? சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இதை வந்து புஷ் பண்ணணும். அப்பா அதோ இருக்குதா வழி? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இது. பாத்ரூம்லேருந்து கனெக்ட் ஆகுதா? சரி, இதெல்லாம் மறுபடியும் செக் பண்ணிக்குவோம். அந்த உட்டு மட்டும் கச்சிச்சுன்னா போதும் நம்மளுக்கு. அதை தான் தேடினுக்கிறேன். ஒன்றுமே காணும் அந்த உட்டை. சரி, ஓகே கைஸ், இந்த 2 லாக்கு தான். பாவீங்களா? என்னடா இது, இவனுங்க நினச்சா கொடுக்குறானுங்க, இல்லைனா தரமாட்டுக்கிறானுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வேறு எங்கே? தோக்குதா ப்ளூ பிரிண்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து கன்னை நம்ம வந்து மாசாக செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், கன்னை திருடி பார்த்துருப்பீங்க, வாங்கி பார்த்துருப்பீங்க, உருவாக்கி பார்த்துக்கிறீங்களா? இப்போ பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த கன்னை வச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணணும். போடு வேறு மாதிரி. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு ஐஸ் க்யூப் ஒன்று இருக்கும்.
இந்த ஐஸ் க்யூபெல்லாம் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு வால்வு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கரைக்கணும். எப்படி கரைக்குதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, அங்கே சூடாக ஆவி இருந்துச்சு பாருங்கள், அந்த புகையில வந்து இந்த ஐஸ் க்யூபை போடணும். ஆனால் இப்போ வந்து அது ஒரு பெரிய வேலை. நீங்களே பாருங்களேன் பொறுத்திருந்து எம்மா பெரிய வேலைன்னு. ஐயோ இது எதுக்கு கீழே போட்டானே தெரில. செட்டிங்ஸ் வேறு கையில் உட்கார மாட்டேங்குதியா. ஐயோ இவங்க பாருங்களேன், என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எங்கடா இருக்குது வழி? தூக்குதா? நானும் என்னடா அங்கங்கே தரேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே கரெக்டாக போடணும். போட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ அது வந்து உருக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜேக்கு ஃபோன் பண்ணணும். இங்கே பாருங்கள் போக முடியல. இப்போ வந்து இதை ஜேக்கு ஃபோன் பண்ணி ஆஃப் பண்ண வைக்கணும் இதை வந்து. அப்பா ஓகே வந்தாச்சு. சரி இப்போ நம்ம வந்து ஜேக்கு எங்கடா இருக்கிறான்? ஓகே இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணணுமா? ஃபோனு பண்ணுறா. டேய் எல்லாம் ஃபோனை டேய். அப்பா இப்போ நம்ம வந்து ஜே கேரக்டராக மாறியாச்சா? என்னடா இது. சரி கைஸ் வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே என்னன்னா நம்ம ஐஸ்கிரீம் 4ல் இருந்தோம் பாருங்க, அந்த மேப்புக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கிறானுங்களே. சரி இப்போ வந்து எப்படி போகிறது? இதோ இருக்குதா, இந்த வழியில் தான் நம்ம இன்னொரு பொருள் எடுக்கணும். ஓகே இந்தாடா சாவுடா பண்டையா. சார் அவனை வர கூப்பிட்றாங்க கத்தி. சரி இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பா ஒன்று இருக்கும், அதை தான் தேடின்னு இருக்கிறேன். ஏன்னா அந்த இதுவில் வந்து நம்ம அதில் ஒரு வேலை இருக்குதுங்க, ஆனால் இந்த இதுவில் எங்கேயும் ஐஸ்கிரீம் டப்பா இல்லை. சரி இப்போ இதில் அதோ இருக்குது. ஓகே இதை எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். இந்த மண்டையை வேறு பார்த்துட்டாங்க. சரி ஓகே இந்த குப்பை வண்டியில் ஏறு டக்குன்னு ஏறு. அப்பா ஏறியாச்சு. சரி ஓகே கேஸ், இப்போ வந்து இதில் வந்து என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த பாக்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அது வந்து. சரி இப்போ வந்து இது எங்கே போகுதுன்னா, இங்கே ஒருத்தன் இருப்பான் பாருங்க, இருங்க காட்டுறேன். அந்த மண்டன் ஜாலியாக இருப்பான், அவன் பாட்டுன்னு கையில் அது வைக்கிறான் பாருங்க. இப்போ இவனை வந்து வேலை வாங்க வைக்கணும். இங்கே பாருங்க ஜாலியாக சுற்றின்னு விளையாடுன்னு இருப்பான். இப்போ இவனை வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக சாவடிக்க போகிறோம். சரி எதுக்கோசரம்லாம் இவன் மூக்கு இருக்குது பாருங்க, அது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கோசரம் இவனை வந்து அந்த லாஸ்ட்டில் அங்கே ஃபேன் மாதிரி இருக்குதா, அதில் மாட்டி இவனை சாவடிக்க போகிறோம். சரி இவன் வந்து நம்மளை திட்டிக்கிட்டே இது பண்ணுறான், ஏன்டா இந்த இடத்த குப்பையாகிறன்னு சொல்லி திட்டுறான். சரி இப்போ நம்ம இந்த ஃபேக்ட்ரி முழுக்க இது மட்டும் ஒரு வேலையாக இருந்துச்சுன்னா இந்த ஃபேக்ட்ரி முழுக்க குப்பையாக தான் ஆக்கி வச்சுருப்பேன். சரி இப்போ கரெக்டாக இவன் குப்பை ஃபேக்ட்ரி வச்சுக்கிறானா ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறானான்னு தெரில, ஏன்னா பார்க்கவே குப்பை ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ஓகே இந்த இடம் லாக்கில் இருக்குதா, அப்போ இங்கே கொண்டு வரணுமா? ஐயோ என்னடா இது எத்தனை இருக்குதுன்னு தெரியல. அப்பா 6 தான் இருக்குது. இப்போ கரெக்டாக பண்ணி ஆகணும் நம்ம. ஓகே இங்கேருந்து இங்கே போடணும். அப்படியே இங்கே ஒன்று போடு, அப்படியே இங்கே ஒன்று போடுறாங்க. இப்போ அப்படியே லாஸ்ட்டில் அங்கே அந்த ஃபேன் வெண்ட்டில் மாட்டி தலைவன் சாவான், நம்மளுக்கு மூக்கு கச்சிரும், அவ்வளோதான் வேலை. டக்குன்னு வாடா டேய் க்ளீன் பண்ணுறா, அவன் ஓனர் வந்தால் திட்ட போகிறான்டா வந்து. டேய் டக்குன்றா, ஏம்மா பொறுமையாக வேலை செஞ்சுன்னுக்கிறான் பாருங்க. டேய் ஆடினா இருந்து ஆடி இப்போ வேலை செய்யடா டேய். ஓகேங்க டக்குன்னு போடா டேய், நீ சாவதை நான் பார்க்கணுண்டா. அவன் பாருங்க நம்மளுக்கோசரம் என்னென்னலாம் பண்ணுவேன், நான் ஒரு மூக்குக்கோசரம் அவனை என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க. சரி வேறு வழி இல்லை, அவன் மூக்கு இருந்தால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும். அப்பா இங்கே பாருங்க சாவ போகிறான், இசிக்குது பாருங்க. அப்பா மாட்டினா அப்பா என்னடா இது. ஐயோயோ ஃபேன் அவனை கரைச்சி குடிச்சிச்சு. ஓகே கைஸ் நம்மளுக்கு வந்து மூக்கு வந்து கச்சிச்சு. இந்த மூக்குக்கோசரம் ஒரு மினி ராடை வந்து கொண்டுக்கிறோம். சரி வேறு வழி இல்லை. சரி இப்போ நம்ம வந்து ஐயோ என்னடா இது ஆமை மாதிரி போயினுக்குது இது. அங்கே பாருங்க அங்கே ஒரு மினி ராடு என்ன பண்ணுகிறான்னு, இன்னொரு மினி ராடு வந்து இதோ இருக்கிறான் பாருங்க. இவன் வந்து குப்பை வந்து எரிச்சினுக்கிறான் எல்லாம். சரி இப்போ வந்து இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து பிடிக்கணும். இதோ இருக்குது பாருங்க, இங்கே தான் வந்து நம்ம வந்து ஆயிலை ஃபில் பண்ணோம். ஐயோ என்னடா இது தடுமாறினே இருக்கிறேன். சரி இப்போ இது வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம வந்து ஸ்மோக்கை நிறுத்தணும் பாருங்கள், அங்கே வந்து இதை யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அதை வந்து, ஏன்னா இது ரொம்ப நேரம் பொறுமையாக போயினுக்குது. நான் ஸ்கிப் ஆக மாட்டேன். ஆயிடுச்சு. சரி வந்தாச்சு கேஸ். இப்போ வந்து அந்த இதுவும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இது என்னடா இது கையில் குப்பை இது தூக்கி போடுறோம் இல்லையா. சரி வந்தாச்சு, இது என்னான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இருங்க. இது ஏதோ மெமரிஸா,
ஓகே, என்னது இது? ஓகே, ஏப்ரல் 1953. ஓ, இங்கே பாருங்க ராடு. ஓகே, அவன் சாப்பாடு சாப்பிட்டுருப்பான் பொழுது அந்த பொம்மைக்கு வந்து ஊட்டுனுங்கிறான் சாப்பாடு. வாயத்தோரை உனக்கு நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயத்தோரலை. சரி, ஓகே, இப்போ என்ன ஐயோ விந்துச்சா அந்த பொம்மை. ஓகே, இதாங்க ஜோசப் சலூன், அதாவது ஃபேமஸ் ஐஸ் கடைக்காரரு. நீ என்ன மாதிரி ஃபேமஸான ஐஸ்கிரீம் கடைக்காரனா ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான் அவன் வந்து. இவன்லாம் ஆமாம், நானும் உங்களை மாதிரி ஃபேமஸான எங்கள் அப்பா மாதிரி தான் நான் ஆகணும் அப்படின்றான் இவன் வந்து. ஓகே, இவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, ஓகே, அந்த ஐஸ்கிரீமை வந்து நான் சாப்பிட்லாமா, அந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை அப்படின்னு சொல்கிறான் அவன் வந்து. இவன் வந்து லபதிபோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது, இது வந்து ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அப்படின்றான். ஓஹோ, நீ இப்போ வந்து சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்றான். ஓ, அதனால தாங்க இவன் ராடு வந்து அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நல்லா குண்டாயிருப்பான். ஆஹா, இப்படி போதா கதை. நான் கூட ஏதோ நினச்சேன். சரி, பயபுல சோகமாயிட்டான். இருந்தாலும் அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ருப்பான் போலகுது. சரி, ஓகே, அந்த ஐஸ்கிரீமாக பார்க்குறான் போலகுது. ஓஹோ, இதுதான் ராடோடைய ஸ்டோரி போலகுது. அவனும் அவன் ஸ்டோரியும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பைப் வழியாக கீழே போயிடலாம். இப்போ கீழே போயிட்டு ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த இதுவில் வந்து போடணும். இப்போ வந்து ஆஹா, இங்கே ஒரு மினி ராடா, எத்தனை பேர்ரா டேய். சரி, இப்போ வந்தாச்சு கீழே வந்துட்டு. ஐயோ, ஒரு பொருளை நம்ம மறந்து வச்சிட்டோமே. ஆஹா, டோர் ஹேண்டில் மறந்துட்டோம் கைஸ். ஆஹா, சரி, அந்த மூக்கை வந்து இங்கே தான் வைக்கணும். அந்த மூக்கை அந்தாண்ட இருக்கும், அதை போய் நம்ம எடுத்து இங்கே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அந்த டோர் ஹேண்டில் மறந்துட்டேங்க கைஸ், அது இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆஹா, இந்த மினி ராடு. ஐயோ, பார்த்துட்டான்டா, கரெக்டாக பார்க்குறான் நம்மளை மட்டும். சரி, இப்போ இந்த நோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு. ஆஹா, இவன் என்னோட தொத்தின்னு வரான். டேய் போடா, போய் எல்கேஜி படிக்கிறத விட்டுட்டு வந்து நீ ஏன் பின்னா தொத்தின, உன்னோட பெரிய பாயிண்டா நான். டேய் நீலாம் இப்போ தான் பிறந்த வாண்டு. ஐயோ, பெரிய ராடு வந்துட்டான்டா. ஓடுறா. டேய் என்னடா இது, இப்படி ஓடி வராங்க ரெண்டு பேரும். இந்தாங்கடா சாவுங்க ரெண்டு பேரும். யாருக்கிட்டாங்க பாருங்க ராடு. ஐயோ, இவன் சாவலையா, அவன் செத்துட்டான்னு பார்த்தா இவன் உயிரோட இருக்கிறான். ஆஹா, டேய் போடா சாவு. சரி, ஓகே கீஸ், இங்கே பாருங்க எப்படி பார்த்துனுங்கிறான் பப்பரப்பான்னு. டேய் ஓ மூக்கை எடுத்துருக்கணும்டா, இவன் மூக்கை எடுத்துக்கு பதிலா. சரி, ஓகே கீஸ், இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், டோர் ஹேண்டில் ஃபஸ்ட்டு போய் எடுத்துன்னு வரணும். யோ, என்னடா இது, அதை எப்படி தான் மறந்தேன்னு தெரில அதை. சரி, இப்போ நம்ம போய் என்ன பண்ணணும், டோர் ஹேண்டில் ஃபஸ்ட்டு போய் எடுத்துன்னு வந்துடலாம். அது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இருங்க, இங்கே தானே இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ராடு கீழே சரி பண்ணியிருப்பாங்க கைஸ், அங்கே தான் இருக்கும் அந்த டோர் ஹேண்டில். அதை போய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது. டேய் தயவு செஞ்சு குத்துருங்கடா டேய். இன்னும் ஒரு வால் தாங்க கைஸ், நான் வந்து நம்ம வந்து ஒரு வால் கூட இன்னும் வைக்கல நம்ம. ஆஹா, என்னடா இது, அந்த டோர் ஹேண்டில் குத்துருங்கடா தயவு செஞ்சு. டேய் ப்ளீஸ்ரா, எங்கடா இருக்குது அது. அதோ இருக்குது. எறா ஃபஸ்ட்டு இதை போய் நம்ம போய் ஃபிட் பண்ணோம். சரி, போடா. சரி, இது போய் நம்ம போய் ஃபிட் பண்ணிடலாம் கைஸ், அந்த டோர் ஹேண்டில் போயிட்டு. எப்பா, இது தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும் போலுதே. சரி, வந்தாச்சு. இது கீழே போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாடு ஆகிடுவோம் போலுது. எப்பா, சரி, ஓகே கைஸ், அந்த ராடு இங்கே தான் பத்துன்னு இருந்தான், ஏஞ்சி போயிட்டுக்கிறான் போலுது. இந்த மினி ராடு வேறு இங்கே தான் சுற்றின்னு இருக்குது. எப்போ ஓப்பன் பண்ணுறா, ஓப்பன். அப்பா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஒரு இது இருக்கும், இதுக்கு வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றணும். ஊற்றிட்டதுக்கப்புறம் இதை இந்த வாழை திருப்பி விட்டால் முடிஞ்சிச்சு. அங்கே வர ஸ்மோக்கெல்லாம் இது வந்து நம்ம தத்துடலாம். சரி, இப்போ வந்து என்ன பண்ணால், இது வந்து போய் மைக்கி கிட்ட சொல்லணும், அவ்வளோதான் வேலை. ஐயோ, என்னடா இது முன்னுனே இருக்கிறேன். சரி கைஸ், வந்தாச்சு மேலே. இப்போ நம்ம போய் இது மைக் கிட்ட சொன்னால் முடிஞ்சிச்சு வேலை, அவ்வளோதான். எப்பா, ஒரு வழியாக வந்தாச்சா. போடா வேகமாக போடா, உண்டு பயலுங்களே, போங்கடா வேகமாக. சரி, ஓகே, இப்படியே போயிடுவோம் நம்ம. இங்கே போனால் அந்த மினி ராடு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவான். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே போயிடுவோம். என்ன வர்றது. சரி, இப்போ வந்து அப்படியே சாத்துறா கதை, டக்குன்னு சாத்துறா. எப்பா, ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ வந்து எங்கடா என்ன ஓகே, ஏதோ இருக்கிறான் மைக்கு. இது பாருங்களேன் கைஸ், ஏதோ அண்டா ஏதோ இது பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, மைக்கு ஃபோன் பண்ணி விடுவான். ஒரு வழியாக இதுவாகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து காப்பர் ஒயர்னு ஒன்று இருக்கும்,
ஃபஸ்ட்டு வாலை ஃபஸ்ட்டு போய் நம்ம ஃபிட் பண்ணுறோம். போயிட்டு இதை ஃபஸ்ட்டு போய் ஃபிட் பண்ணுவோம் வாங்க. எப்பா ஐயோ என்னடா இது, எங்கே பார்த்தாலும் இவனுங்களா இருக்கிறானுங்க. ஏற்கனவே வேறு அவன் வந்து பிடிச்சிட்டான். சரி இப்போ வந்து செட் பண்ணு. இப்போ வந்து ஐயோ அவன் வேறு அங்கே வரானே, இது வேறு லாக்கா. சரி வயசு அவன் வந்து போயிட்டான் பொழுது. ராடு வந்து பிடிச்சிருவானோன்னு ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. சரி இப்போ வந்து எங்கடா போகுதுடே, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. சரி இருங்க. ஐயோ வரான்டா, சாவடா. அப்பா ஒரு வழியாக போயிட்டாங்க. எம்மாடி நல்ல வேலை, ஏற்கனவே ஒரு ட்ராப் இருந்துச்சு. இப்போ வந்து இன்னொரு வால்வு தான் தேடினுக்கிறேன். இன்னொரு ரெட் கலர் வால்வு இருக்குங்க, அது இங்கே தான் இருக்கும். அதை தேடின்னு இருக்கிறதுக்குள்ளே அதுவும் காணோம். சரிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போய் அந்த காப்பர் ஒயரை ஃபஸ்ட்டு போய் எடுத்துப்போம். இருங்க இங்கே தானே இருக்கான்னு பார்க்கலாம். இங்கேயும் எதுவும் இல்லையா? சரி இருங்க ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ஐயோ ஃபஸ்ட்டு என்னடா இது கையே வரமாட்டேங்குது ஒழுங்கா. ஓகே அந்த காப்பர் ஒயரு எங்கடா இருக்குது? எங்கே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதோ இருக்குது. இந்த காப்பர் ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் ஃபிட் பண்ணோம். ஓகே அந்த ரெட் வால்வு இங்கே தான் இருக்கா? எங்கே போச்சுன்னே தெரியலையே. இந்த ரெட் வால்வு இங்கே தான் கைஸ் இருக்கும். அது வேறு காணும். சரி இருங்க ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அந்த ப்ளூ வால்வை ஃபஸ்ட்டு போய் எடுப்போம். ஐயோ என்னடா இது, போடா ஒழுங்கா போடா. அவன் வேறு பின்னாடி வந்துடுவான்டா, போடா வேகமாக. அப்பா வந்தாச்சு. எப்பா இந்த சோடா பூட்டி ஏறவே மாட்டேங்கிறான் போல இருக்குது கைஸ். எப்பா சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த காப்பர் ஒயரை வச்சு நம்ம இங்கே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அப்பா ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அங்கே பட்டன் அழுத்தணும். அப்போ தான் இந்த ப்ளூ வால் வந்து வெளியே வரும். அப்பா ஐத்தியாச்சா. இப்போ கரெக்டாக மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் வெளியே வந்துச்சு. கிட்ட போவேன், ஏதோ வெடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அது கிச்சிர போகுது டேய். அப்பா டம்மியா, நான் கூட வச்சிடணும்னு நினச்சேன், பார்த்தா ஒன்றும் ஆகலை. சரி ஓகே கேஸ், ப்ளூ வாலும் கச்சிச்சு. நம்மளுக்கு ரெட்டு வால்வு தான் எங்கேன்னு தெரில, அதை தான் இப்போ தேடணும். கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் நம்மளை இது பண்ணுறானுங்களே. இது மாதிரி தான் எல்லா இதுவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். கடைசி நேரத்தில் மட்டும் அந்த ஒரு பொருளை மட்டும் எங்கன்னா ஒழிச்சு வச்சுருவானுங்க. சரி இப்போ அதை தான் இப்போ தேடணும். இருங்க கீழே தான் எங்கன்னா கிடக்கும், அதை மட்டும் இப்போ தேடி கொடுத்தா கேம் முடிச்சிடலாம் நம்ம. அதை தான் இப்போ தேடுறேன் எங்கே இருக்குதுன்னே தெரியலையே. டேய் தயவு செஞ்சு அதை மட்டும் கொடுத்துருங்கடா டேய், ப்ளீஸ்ரா. கேமு முடிஞ்சிரும்டா, அது மட்டும் கொடுத்துருங்கடா டேய். அலைய விட்றானுங்களே. எங்கடா இருக்குது டேய்? இங்கே தானே இருக்கா ரெட்டு வால்வு. இங்கெல்லாம் பார்த்தாச்சின்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கேயும் இல்லையே. ரெட்டு வால்வு எங்கடா இருக்குது டேய்? எங்கே இருக்குது? என்னங்க இருங்க, என்னடா இது என்னமோ நடக்குது கம்பெனி உள்ள. சரி இது எதுவும் இங்கே தானே இருக்குதா? ரெட்டு வால்வு. என்னடா இது மார்ஷ்மெல்லோவா? ஓகே 10 சாப்பிட்ணும் போல இருக்குது. 10 சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இப்போ எனக்கு வால்வு தான் வேணும், ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரிலையே. போச்சு கைஸ், எங்கேயோ வெஸ்ட்டானுங்க. ஒருவேளை கிளிச்சு ஆயிடுச்சா எங்கண்ணா? டேய் கிளிச்செலாம் ஆயிடுச்சுன்னா பண்ணி ஃபஸ்ட்லேருந்து விளாட்ணுமே. ஐயோ எங்கடா இருக்குது? அந்த ரெட்டு வால்வு மட்டும் குத்துருங்கடா தயவு செஞ்சு. எங்கடா இருக்குது? எங்கடா இருக்குது டேய்? போங்கடா. எங்கேயுமே இல்லை, இங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. என் தெரிஞ்சு கண்டிப்பாக மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே போயிடலாம். எங்கடா இருக்குது? இங்கேயும் இல்லைடா. போடா நான் மேலே போய் இங்கே தான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட்டு வால்வு எங்கடா இருக்குது? ரெட்டு வால்வு இங்கேயும் இல்லையா? சரி இருங்க பொறுமையாக பார்க்கலாம், இங்கே தான் எங்கன்னா கிடக்கும். அதை மட்டும் குத்துட்டா கேமை முடிச்சிடலாம். ஆனால் நம்மளை முடிக்க விட மாட்டேங்கிறானுங்களே. எங்கடா இருக்குது? டேய் தயவு செஞ்சு தாங்கடா, காலில் கூட விழுறான்டா. எங்கடா இருக்குது? ஐயோ சரி இருங்க. இங்கே எதனா கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எதனா இருங்க. இங்கேயும் இல்லை கைஸ், இங்கேயும் எல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமு தான் டவுட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மார்ஷ்மெல்லோ இருக்குது. சரி சாப்பிடுவோம். எங்கடா இருக்குது? அது மட்டும் தயவு செஞ்சு குத்துருங்கடா. அதை மட்டும் குத்திங்கன்னா உங்களுக்கு கோடி கும்பிடு. அப்படியே போட்டு நான் பாட்டுன்னு கிளம்புறேன்டா டே. எங்கடா இருக்குது? இங்கேயும் இல்லையே. எங்கே வச்சுக்கிறானுங்கன்னே தெரியலையே. இங்கேயும் சரி ஓகே, இந்த கன்று எதுக்கோ எடுத்து வச்சுப்போம்.
ஏன்னா திடீர்னு பெரிய ராடை வந்து அவனை போட்டு தள்ளுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இப்போதைக்கு அந்த ரெட்டு வால்வு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். நானும் தேடுன்னு தேடுறேன், எங்கே தான் இருக்குன்னு தெரியலையே. ஆஹா, முச்சு விட்டாங்க போங்க நம்மள, எங்கேயும் கிடைக்கல. சரி, ஐயோ இவன் வர ஓடி வரானா, டேய் போடா, இருக்கிற வெறிக்கு மெச்சு தள்ளுவான்டா, ஓடுங்கடா அப்படி. யாருக்கிட்ட வந்து சும்மா எங்கடா வச்சிங்க அதை, டேய். சரி, ஐயோ எங்கே பார்த்தாலும் இந்த மாஸ்மெலோவாக தான் கிடைக்குதுன்னு தவிர இந்த ரெட்டு வால்வு தர மாட்டேங்கிறானுங்களே. எனக்கு தெரிஞ்சு இது உள்ளே இருக்குமா, இங்கேயும் இல்லை, எங்கே இருக்குது? அவங்க என்னடா, டோர் இருக்குது, போடு வேறு மாதிரி. ஓகே இருங்க, இவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுவோம், இல்லைன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான். சாப்பிட மாட்டியா, என்னடா சாக மாட்டேங்கிற, இந்த வாங்கிக்கோ. ஐயோ புஷ்டாண்டா. ஆஹா, காலி ஆகிட்டோம். இப்போ கடைசி ஒரு அட்டம்ப்ட்டு தான் இருக்குது. சரி ஓகே, இங்கேருந்து எப்படி தப்பிக்குதுன்னு தெரியலையே. ஓகே, இது உள்ளே போகணுமா? ஆனால் எப்படி போகிறது? இதெல்லாம் எடுத்து தள்ளி விடுவோம். தள்டா. அப்பா, ஓகே, இது உள்ளே போடணும் போல இருக்குது. ஓகே, ஏதோ கட்சின்னு வருது. என்ன பண்ணுறான்? பேர் ஆடு வராங்க. ஓகே, என்ன பண்ணுறான்னு தெரியலையே. இவன் எதுக்கு இது உள்ள வரான்? தேடுறான் நம்மள. ஓஹோ, இப்படி வரீங்களா நீங்கள்? இங்கேயும் தேடுறான், திடீர்னு இப்போ கத்திட்டு வெளியே விடுவானா பாருங்களேன். அவன் பாருங்க, சொல்லலை, கோவத்தில் டோர் லாக் பண்ணாமல் போயிட்டான். இப்போ வந்து நம்ம வந்து தப்பிக்கிறது, அந்த டோர் வழியாக வெளியே போகிறது, அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு போயிட்டு இது பண்ண. ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த வாழை மட்டும் எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே, ஐயோ ஏன்டா டேய், இந்த மினி ராட்ஸ் தொல்லை தாங்க எனக்கு சத்தியமாக தாங்க முடியல. அந்த பெரிய ராடுகிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம், இந்த மினி ராடுகிட்ட தப்பிக்க முடியல. ஓகே கைஸ், வால் எடுத்தாச்சு, இதை போய் நம்ம போய் கீழே ஃபிட் பண்ணிடலாம். எங்கே இருக்கா? சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டு இந்த ஸ்மோக்கு வர விடாத மாதிரி நம்ம வந்து திருவணும். ஓகே, 2 மூச்சாச்சு, கடைசியாக திருவிடா. அப்பா வந்தாச்சு கைஸ். ஓகே, இந்த மூக்கு வந்து எதுக்குன்னா, இப்போ வந்து கரெக்டாக போய் அந்த பட்டனை அழுத்தணும். ஓகே, அப்பா முச்சாச்சு ஒரு வழியா. குதிரா டக்குன்னு. எப்பா எங்கே போகுதுன்னு தெரிலையே. எப்பா ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ், ஒரு வழியாக ஜே கிட்ட வந்தாச்சு. ஓகே சரி ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம வந்து கேமை வந்து முடிச்சிட்டோம். சரி, இப்போ வந்து நம்ம அத்தை பசங்களை வந்து நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணலான்னு சொல்கிறானுங்க. எப்பா இவனை இது பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே முடியல. இல்லை வேற இன்னும் சார்லி இருக்கிறா, அந்த பொண்ணுலாம் நவுருமா நவுறாதான்னு கூட தெரில. எப்பா சரி ஓகே கைஸ், ஒரு வழியாக இந்த கேம் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆனில் போடுங்க. நான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.